பொறுமையின் சிகரம்னா அது மீன ராசி தான். ஏன்னா வாங்கடா சுற்றி முடிச்சு வாங்க, நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன், 12 ராசியில் நான் தான் 12வது ராசி, நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி ராசியின் அடிப்படையிலேயே பொறுமையை அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பொறுமையை மிக அதிகமாக வைத்து கொண்டு வாழக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 மாத காலமாக எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பங்காளிகள், கூட்டாளிகள், உறவு முறையில் உள்ளவர்கள், உறவே இல்லாதவர்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் இழுத்து போட்டு அடித்தா இவன் அடித்தவங்கன்னு சொல்லி வடிவல் படத்தை சொல்லுவாங்களே, டேய் வாடா இவனை தூக்கிட்டு போய் அந்த ஊரில் வச்சு அடிப்போம், வாடா தூக்கிட்டு போய் தாங்குறான்டா அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இவன் இந்த ராசிக்காரன் என்ன அடித்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்பா இவனை நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு கிரகங்கள் அதோடைய கடமையை செஞ்சுக்கிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய சனி பகவான் தீற்றப்பட்ட பயங்கரமான பட்டையார். அவர் தீற்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்து பிரகாசமாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் இப்போ இருக்கணும்ல, தீட்டிக்கிட்டு இருக்கும்போது வலிக்கும்ல அந்த வேதனை, அந்த கஷ்டம். நான் ரொம்ப பாசம் வச்சேன், ரொம்ப அன்பு வச்சேன், நீ ஏமாத்திட்டியப்பா, அந்த வலி வேதனை அந்த உணர்றவங்களுக்கு தானே தெரியும். அந்த வலியின் வேதனையை துடிக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மன மகிழ்ச்சிகளையும் அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்க போகுது.